Okay, hello guys, hi. Sorry guys, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு பிகாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எனக்கு அந்த லைவ் செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த டைம் கேப் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு am I audible கைஸ்? வாய்ஸ் வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா? ஓகே கைஸ், ஜஸ்ட் லெட் மீ நோ வாய்ஸ் வீடியோ the audio clarity வீடியோ கிளாரிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே கைஸ், fine guys. Okay guys, good morning to you all. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவ் செஷனுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இம்பார்ட்டன்ட் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா, அப்கமிங்கில் வர எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற நாலேஜை வந்து நீங்கள் இட்ஸ் நாட் லைக் ஃபார் நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, நிறைய பேர் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கேட்குறீங்க மேம் நான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஏன்னா இதுலேருந்து கிடைக்கிற இங்கிலீஷ் கிராமர் நாலேஜை நீங்கள் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன் கைஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கும் முன்னாடி SBI Clerk ப்ரிலிம்ஸ்க்கான பெய்டு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்மளோட மொபைல் ஆப்பில் போயிட்டுருக்கு. மொபைல் ஆப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் வேணும்னா இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு. ரெக்கார்டட் லைவ் கிளாஸஸ் உடைய பேசிக்ஸ் டிப்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், அதோட வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் கைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் யூட்டிலைஸ் இட் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் உடைய பேசிக்ஸ், கண்டென்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாமே ஒரு 5 hours வீடியோவில் இதுவும் நீங்கள் மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் யூ கேன் பர்ச்சேஸ் இட் கைஸ். ஓகேங்களா, இது எல்லாமே பெய்ட் கோர்சஸ் தான். நீங்கள் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கிலீஷ் வொக்காபுலரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸும் இருக்குது, அதுவும் யூ கேன் பர்ச்சேஸ் இட் கைஸ். எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட மொபைல் ஆப்பில் இருக்கும். யூ கேன் யூட்டிலைஸ் இட் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், ஷால் வி மூவ் ஆன் டு த செஷன் கைஸ்? ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு த செஷன்? ஃபைன் கைஸ். Okay, move on to the session. Okay, she ordered a certain girl to make entry. Just a minute guys. Just a minute. Just a minute guys, sorry. Okay guys, fine. So the first question guys, she ordered a certain girl to make entry into the manager office அப்படின்னு இருக்கு guys. இதில் ஏதாவது எரர் இருக்கா, என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் guys. I'll give you some time. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஆன்சர்ஸை நீங்கள் லைவ் சாட்டில் யூ கேன் கமெண்ட் மீ guys. ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. Okay guys, fine. So okay guys, she ordered a certain girl to make entry into the manager office அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து ஒரு certain girlக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் மேனேஜருடைய ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா she ordered அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. she ordered a certain girl to make entry into the manager officeன்னு வருமா, இல்லைன்னா just a minute guys. okay sorry, மேனேஜர் ஆஃபீஸ்னு வருமா, இல்லைன்னா மேனேஜருடைய ஆஃபீஸ்னு வருமா கைஸ்? எது கரெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஓகேங்களா, அவங்க ஒரு சர்டன் கேர்ளுக்கு நீங்கள் மேனேஜரினுடைய ஆஃபீஸ்க்குள்ளே போ அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. மேனேஜர் ஆஃபீஸ்னு வருமா, மேனேஜரினுடைய ஆஃபீஸ்னு வருமா? மேனேஜரினுடைய ஆஃபீஸ்ன்னு தானே வரும். மேனேஜரினுடைய ஆஃபீஸ் அப்படின்னாலே நீங்கள் இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டுக்கணும். ஒரு பொசிஷன் மேனேஜரினுடைய அப்படின்னு ஒரு பொசிஷனை நீங்கள் டினோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் தான் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா எரர் வந்து டி பார்ட்டில் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன எரர், அது இந்த எரரை கரெக்ட், இதில் எரர் இருக்குங்கிறது தெரியுது, பட் இந்த எரர் கரெக்ஷனை பண்ணி உங்களுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது தெரியலனா கூட எரர் கரெக்ஷனில் பிரச்சனை இல்லை கைஸ். ஏன்னா எந்த பார்ட்டில் எரர் இருக்குங்கிறத மட்டும்தான் நீங்கள் இதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் திஸ் இஸ் நாட் அ பிக் டீல், பட் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் உங்களுக்கு இதெல்லாமே டீச் பண்ணுறேன். ஃபைன், நெக்ஸ்ட் ஒன் கைஸ். ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ கைஸ். ஓகே,
Okay guys, so the government policy does not necessarily have to be dictated by global policy changes அப்படினு இருக்கு. Okay, give me a second guys, give me a second. Sorry guys, extremely sorry for the disturbance. திடீர்னு பாப்பா எந்திரிச்சு வந்துட்டாங்க. I'm extremely sorry. Fine guys, the government policy does not necessarily have to be dictated by Okay, the government policy does not necessarily have to be dictated by global policy changes அப்படினு இருக்கு. ஓகேங்களா, the government policy does not necessarily have to be. ஓகேங்களா, the government policy வந்து எப்படி கண்டிப்பா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயலை இப்படி பண்ணணும்ங்கிறது இல்லை அப்படிங்கறாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா does not necessary ன்னு வருமா, இந்த இடத்துல ஒரு adverb form வருமா guys? கண்டிப்பா இப்படி பண்ணணும்ங்கிறது இல்ல, அந்த செயலை இப்படி பண்ணணும்ங்கிறது இல்லை அப்படின்னு ஒரு செயலை விவரிக்கிறாங்க. கரெக்ட் தானே guys? அப்போ ஒரு adverb வரணும்னாலே ஜெனரலா ஒரு adverb அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா it will ly அப்படின்னு end ஆகும் mostly guys. ஓகேங்களா, most of the casesல adverb அப்படிங்கிறது ly அப்படின்னு உங்களுக்கு end ஆகும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா necessarily அப்படின்னு வரும் guys. The government policy does not necessarily have to be அப்படின்னு வரணும். So the error is in the second part guys. ஓகேங்களா, error எந்த பார்ட்ல இருக்குன்னா second partல இருக்கு. Okay, now let's move on to the next question guys. Okay, and this is the question and these are the options guys. ஓகேங்களா, எந்த பார்ட்ல error இருக்கு அப்படிங்கற ஆப்ஷனை தான் இங்க கொடுத்திருக்காங்க. Just have a look guys. Okay, gazing அப்படினா staring அப்படின்னு அர்த்தம் guys. ஓகேங்களா, ஓகே, staring அப்படிங்கறதா மீனிங். Okay guys, fine. So இப்போ நம்ம இதோட இதுல என்ன எரர் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் guys. Gazing அப்படினா staring, அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்குது அந்த மாதிரி. Okay, staring deeply into someone else's eyes can transport people to an altered state of consciousness in which they experience strange hallucinations, a new study suggests அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நம்ம திரும்பவும் ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது இதுல possible ways of error இருக்கா அப்படின்னு பார்ப்போம். Gazing deeply into someone else's eyes, இது வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். எல்ஸ் எஸ் இல்லையே அப்படின்னு டவுட்டா இருக்கலாம். ஜெனரலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்போஸ்ட்ரோஃபி வச்சு someone else eyes அப்படின்னா இந்த மாதிரி hissing சவுண்ட் வருது இல்ல கைஸ், hissing சவுண்ட் வர இடத்துல எல்லாமே அப்போஸ்ட்ரோஃபி எஸ்க்கு பதிலாக நீங்க வெறும் அப்போஸ்ட்ரோஃபி போட்டா போதும். ஓகேங்களா கைஸ், hissing சவுண்ட் வர இடத்துல எல்லாமே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அப்படின்னா ஆல்ரெடி hissing சவுண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல திரும்பியும் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுக்கல வெறும் அப்போஸ்ட்ரோஃபி போட்டா போதும். ஒரு சம்டைம்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கொடுத்திருந்தாலும் அது ஒரு பெரிய எரரா நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் கைஸ். ஓகே, gazing deeply into someone else's eyes can transport people to an altered state of consciousness in which they experience strange hallucinations, a new study suggests அப்படின்னு இருக்கு. எல்லா பார்ட்டுமே எந்த பார்ட்லயுமே ஒரு சின்ன கிராமட்டிக்கல் எரர் கூட இல்லை. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா நோ எரர் கைஸ். ஓகே, now let's move on to the next question guys. Okay, just take your time. Okay,
Okay guys, fine. So நம்ம இந்த இதோட பார்த்துடலாம். Examination shall be conducted in such a manner that they will fall within the assessment policy as approval by the court அப்படின்னு இருக்கு. Examination shall be conducted in such a manner that they will fall within the assessment policy as approval by the court. Examination வந்து இந்த particular mannerல நடக்கும். இந்த கோர்ட் சொன்ன அந்த assessment policy படி அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா as approval by the court அப்படின்னு வருமா, இந்த இடத்துல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல வருமா இல்லைனா பாசிவ் வாய்ஸ்ல வருமா கைஸ்? கண்டிப்பா பாசிவ் வாய்ஸ்ல தான் வரணும். as approval by the court as approved by the court னு வரணுமா கைஸ்? as approved by the court அப்படின்னு தான் கைஸ் வரணும். பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு V3 ஃபார்மேட்ல இருக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த verb அப்படிங்கிறது V3 ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகே, ஸோ V3 ஃபார்மேட்னா என்ன கைஸ்? இப்போ V1 ஃபார்மேட் அப்படின்னா approve அப்படிங்கிற ஒரு present tense ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதை வந்து V1 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட V2 ஃபார்மேட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ரூவ்டு தான். அப்ரூவ்டு அப்படிங்கிறது ஒரு இதோட ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது. V3 அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு அப்படின்னு தான் வரும். இதுக்கு ரெண்டுமே அப்ரூவ்டுன்னு தான் வரும் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ரெண்டுமே அப்ரூவ்டுன்னு தான் வரும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் V3 ஃபார்மேட்னுவாங்க. ஸோ பாசிவ் வாய்ஸில் இருக்கணும் அப்படின்னா இது வந்து அப்ரூவ்டு as approved by the court. ஓகேங்களா கைஸ்? கோர்ட் ஆல்ரெடி as approved by the court அந்த அசஸ்மெண்ட் பாலிசி வந்துட்டு கோர்ட் அப்ரூவ் பண்ண மாதிரி நம்ம அந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணணும். இட் வில் பி கண்டக்டட் அந்த மாதிரி சொல்லணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல அப்ரூவல் வரக்கூடாது, அப்ரூவ்டு தான் வரணும். ஸோ எரர் இஸ் இன் த டீப் பார்ட் கைஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே, டேக் யூர் டைம். ஓகே guys, fine. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the law will prevail over a standard class unilateral printed on a bill அப்படின்னு இருக்குது. the law will prevail over a standard class unilateral printed on a bill. ஓகே கைஸ், the law will prevail அப்படின்னு இருக்கு over a standard class unilateral அப்படின்னு இருக்குல்ல கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா unilateral printed on a bill. ஸோ will prevail over unilateral அப்படின்னா ஒன்றுபடுத்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஒன்றோடு அப்படிங்கிற மாதிரி வரும் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேர்பை தான் இது விவரிக்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். ஓகேங்களா? வேர்பை விவரிக்கிற மாதிரி இருக்கணும்னா அது அட்வர்பாக இருக்கணும். ஸோ அட்வர்ப் அப்படிங்கிறது ஜென்ரலி எல்ஒயில் என்றாகணும்னு சொன்னல. ஸோ இந்த இடத்துல யூனிலேட்ரல் வரக்கூடாது, யூனிலேட்ரலி அப்படின்னு வரணும். ஸோ the error is in the third part. ஓகேங்களா கைஸ்? எரர் எந்த பார்ட்டில் இருக்குன்னா தேர்ட் பார்ட்டில் இருக்குது. the law will prevail over a standard class unilaterally printed on a bill அப்படின்னு இருந்தால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். டேக் யூர் டைம் கைஸ். சிக்ஸ்த் கொஸ்டின். Okay guys, பார்த்துடலாமா? Industry experts point out that there is an urgent need to overhaul of the patent filing and generation process அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்ஹால் அப்படிங்கிறதுடைய மீனிங் தெரியணும் கைஸ். ஓவர்ஹால் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா ரிவைவ் ஆர் ரீவேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ரிவைவ், ரீல ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆச்சுனாலே புதுப்பிக்கிறது ஒரு திரும்ப வர்றது அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் வரும். ரீஎன்ட்ரின்னு அது திரும்ப என்ட்ரி கொடுக்கறது, திரும்ப சம்திங், திரும்ப அப்படிங்கிற ஒரு இதோட சேர்ந்து அதோட மீனிங் வரும் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ இந்த இடத்துல ஓவரால் அப்படின்னா ரிவைவ், ரீவேம்ப், அதை கண்டிப்பாக புதுப்பிக்கணும் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைவ் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிவைவ் திஸ் அப்படின்னு சொல்லுமே தவிர ரிவைவ் தாண்டி இந்த வேர்டை தாண்டி உங்களுக்கு ஒரு ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது தேவையானா அது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு ஓவர்ஹால்
அப்படிங்கிறதோட மீனிங் தெரியலனா பட் ரிவைவ் ஆஃப் அப்படின்னு வருமா கைஸ் ஆர் ரிவாம்ப் ஆஃப்னு வருமா வராதில்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட் அவுட் தட் தெர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் டு ஓவர்ஹால் ஆஃப் வராது கைஸ். ஆஃப் அப்படிங்கிறது டு ஓவர்ஹால் த பேட்டன் ஃபைலிங் அண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ். அதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம அந்த பேட்டன் ஃபைலிங் அர்ஜென்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கான அர்ஜென்ட் நீட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ the error is in the third part guys. Now let's move on to the next question guys. Okay, take your time. Okay guys, fine. So 3 things are essential for a startup to succeed: a product that is in demand, a good team and as well a minimal expenditure அப்படின்னு இருக்கு. 3 things are essential for a startup to succeed. 3 things தேவை அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a product that is in demand, a good team and as well a minimal expenditureங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? 3 things வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சக்சீட் ஆகிறதுக்கு 3 things தேவை. a product that is in demand, ஒரு நல்ல டிமாண்டில் இருக்க ஒரு ப்ராடக்ட் தேவை, ஒரு குட் டீம் தேவை, லாஸ்ட்டாக ஒரு மினிமல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கொஞ்சம் ஸ்பெண்டும் பண்ணியிருக்கணும் அதுக்காக, இதுவும் தேவை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய மீனிங்கும் அதுதான், ஆஸ்வெல்லுடைய மீனிங்கும் அதுதானே கைஸ். ஆண்டுனாலும் அதுதான், ஆஸ்வெல்னாலும் அதுதானே. ஸோ இந்த இடத்துல 2 இது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமா? ஸோ இப்போ ஆண்ட் அப்படிங்கிறத எடுத்துடலாமா? குட் டீம் ஆஸ்வெல் மினிமல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத சொன்னால் போதுமா? ரெண்டுமே இட் கிவ்ஸ் த சேம் மீனிங் கைஸ். ஸோ இது தேவையில்லாத ஒன்று. ஸோ there is in the 4th part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay. Okay guys, fine. So unless these differences will be resolved soon, there will be an adverse effect on the foreign investment அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அன்லெஸ் ஜென்ரலாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்லெஸ்லேயோ இல்லைனா இஃப்லேயோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் நாட் இஃப் கண்டிஷனல், இட்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். ஜென்ரலாக ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு சப் கிளாஸ் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா கைஸ்? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த சபார்டினேட் கிளாஸில் உங்களுக்கு இந்த மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லு, மேயு, கேனு, குட்டு இதெல்லாம் தான் மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து வர சபார்டினேட் கிளாஸில் நீங்கள் மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மெயின் கிளாஸில் மாடல் வேர்ப்ஸ் வரலாம். ஓகேங்களா? மெயின் கிளாஸில் யூ கேன் இன்க்ளூட் த மாடல் வேர்ப்ஸ். பட் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி வர சபார்டினேட் கிளாஸில் இந்த மாடல் வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அன்லெஸ் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ் வில் பி ரிசால்வ்ட் அப்படின்னு வரக்கூடாது. அன்லெஸ் தீஸ் டிஃபரன்சஸ் ஆர் ரிசால்வ்டு சூன், திஸ் இஸ் இதோட இந்த சபார்டினேட் கிளாஸ் முடியுது. தேர் வில் பி அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் இஸ் த மெயின் கிளாஸ். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம். ஸோ தேர் இஸ் எரர் இன் த A part கைஸ். புரியுதுங்களா? அன்லெஸ் தீஸ் டிஃபரன்சஸ் ஆர் ரிசால்வ்டு சூன் தான் வரணுமே தவிர இந்த இடத்துல ஒரு ஆர் பி வேர்ப் வரலாம் கைஸ். ஓகேங்களா? பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன கைஸ்? பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரியலனா பி வேர்ப் அப்படிங்கிறது ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இதெல்லாமே நீங்கள் பி வேர்ப்ஸ் இதெல்லாமே நீங்கள் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ பி வேர்ப்ஸ் அதெல்லாமே வரலாம். ஓகேங்களா? பட் இந்த மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வர சபார்டினேட் கிளாஸில் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாது. மெயின் கிளாஸில் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சபார்டினேட் கிளாஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். ஓகேங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ எரர் இஸ் இந்த 8 part கைஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே, டேக் யூர் டைம். இது பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டேக் யூர் டைம் கைஸ். ஓகே,
Okay guys, fine. Actually this is ரொம்ப ஒரு easy question தான். So I'll proceed guys, fine. So despite of the rising share of the Delta variant, the overall incident in the Germany has been steadily declining in recent weeks அப்படினு இருக்கு. Okay guys, fine. So என்ன இருக்குன்னா generally despite of அப்படினு சொல்லுவீங்களா இல்லைன்னா வெறும் டிஸ்பைட் சொல்லுவீங்களா கைஸ்? வெறும் டிஸ்பைட் தானே சொல்லணும், டிஸ்பைட் ஆஃப்னு வரக்கூடாது. டிஸ்பைட் ஆஃப் போல இன்ஸ்பைட் ஆஃப்னு வந்திருந்தா கூட அது ஓகே தானே. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்குது. பட் டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படி இல்லைன்னா டிஸ்பைட், ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தாங்க கைஸ். ஓகேங்களா? டிஸ்பைட் ஆஃப்னு வரக்கூடாது, இட் ஷுட் கம் இட் இஸ் டிஸ்பைட். இதை ஃபாலோ பண்ணி இந்த டிஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் வரக்கூடாது கைஸ். தட்ஸ் an error. Despite the rising share of the Delta variant, the overall incident in the Germany has been steadily declining in recent weeks அப்படிங்கிறது. So error is in the A part guys. And let's move on to the next question guys. Okay, take your time. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். பார்த்தோன்னே நீங்களே சொல்லியிருந்திருக்கணும், ஐ வுட் ஹவ் காட்டன் அ பர்ஃபெக்ட் ஸ்கோர் அக்செப்ட் ஐ மேட் சிம்பிள் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் பர்ஃபெக்ட் ஸ்கோர், ஐ வுட் ஹவ் காட்டன் அ பர்ஃபெக்ட் ஸ்கோர், நான் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்திருக்கணும், ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், சில மிஸ்டேக்ஸை தவிர அப்படிங்கிற மாதிரி வரணும். மீனிங் அதுதாங்க இஸ். ஓகேங்களா? ஐ வுட் ஹவ் காட்டன் அ பர்ஃபெக்ட் ஸ்கோர், சின்ன மிஸ்டேக்ஸ் தவிர அப்படிங்கிறதான் வரும். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் வரணுமா எக்ஸெப்ட் வரணுமா கைஸ்? எக்ஸெப்ட் தானே வரணும். நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்களே சொல்லியிருந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். ஐ வுட் ஹவ் காட்டன் அ பர்ஃபெக்ட் ஸ்கோர். அக்செப்ட் அப்படிங்கிறது வேறு. அக்செப்ட் அப்படின்னா ஒத்துக்கிறது, எக்ஸெப்ட் அப்படின்னா இதை தவிர அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா கைஸ்? ஸோ ஐ வுட் ஹவ் காட்டன் அ பர்ஃபெக்ட் ஸ்கோர் எக்ஸெப்ட் ஐ மேட் simple mistake. So இந்த இடத்துல except அப்படிங்கிறது தான் வர வேண்டும். ஓகேங்களா guys? Let's move on to the next question guys. Take your time. Okay. Okay guys, I'll read the question. He lifted the nest gently and he lifted the nest gently and put it in a safety place in the forks of the tree அப்படின்னு இருக்கு. கரெக்ட் தானே கைஸ்? என்ன இருக்கு? He lifted the nest gently, அவன் நெஸ்ட்டை வந்து பொறுமையாக எடுக்கிறான், and put it in a safety place in the forks of the tree, அந்த நெஸ்ட்டை வந்து பத்திரமா எடுத்து அந்த forks of the treeல பத்திரமா வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிளேஸ், இதுவும் நவுனாகத்தான் இருக்கு, இதுவும் நவுனாக. சேஃப்டி அப்படிங்கிறதும் ஜென்ரலாக நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு சேஃப் அப்படின்னா இட்ஸ் ஒரு நவுன் ஃபார்மேட்டில் சேஃப்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு நவுன் இருக்குது கைஸ். அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். நவுனை விவரிக்கிறத நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அட்ஜெக்டிவ்னு சொல்லுவீங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். சேஃப்டின்னு அப்போ வரக்கூடாது, வெறும் சேஃப்னு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதில் சேஃப் இந்த அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் நீங்கள் சொல்லணும்னா சேஃப். ஓகேங்களா கைஸ்? He lifted the nest and gently and put it in a safe place. என்ன மாதிரி பிளேஸ்? பிளேஸ் அப்படிங்கிறது பிளேஸை விவரிக்கணும். பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். எந்த மாதிரி பிளேஸ்? இட்ஸ் சேஃப் பிளேஸ். ஸோ சேஃப் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஃப் அப்படிங்கிறது இட் ஷுட் பி இன் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஸோ இதை வந்து சேஃப்டின்னு வரக்கூடாது, சேஃப்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ the error is in the C part guys. Okay, let's move on to the next question guys. Take your time. Okay guys, I'll start reading the question. The House on Friday passed a budget resolution allowing Congress from bypass a democratic filibuster in the Senate if and when they ought to gut the health law அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தோன்னா இஃப் அண்ட் அப்படின்னு வரலாமான்னு தோணும், இஃப் அண்ட் அப்படின்னு வரலாம் கீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் எரர் கிடையாது. The House on Friday passed a budget resolution allowing Congress from, ஓகேங்களா? இந்த ஜென்ரல் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ். அதாவது ப்ரப்போசிஷன் இருக்குல்ல, ப்ரப்போசிஷனை எப்போவுமே இட் ஷுட் பி ஃபாலோட் பை எ நவுன் ஆர்
v1 plus ing format v1 plus ing format அப்படிங்கிறதும் அந்த இடத்துல நவுனாக தான் ஆக்ட் பண்ணும் ஓகேங்களா கைஸ் ஸோ ப்ரப்போசிஷன் இட் ஷுட் பி ஃபாலோட் பை எ நவுன் இந்த நவுன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ் ஸோ ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி எப்போவுமே ஒரு நவுன் வந்தாகணும் ஆர் v1 ing ஃபார்மேட்டில் வந்தாகணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா allowing congress from is a proposition ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் அப்படிங்கிறது ஒரு நவுனாக இருக்கணும் பைபாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான நவுனாக இல்லை ஸோ இந்த இடத்துல எப்படி வரணும்னா v1 ing ஃபார்மேட்டில் வரணும்னா எப்படி வரணும் bypassing அப்படின்னு வரணும் கைஸ் ஓகேங்களா ஸோ the house on Friday passed a budget resolution allowing Congress from bypassing a democratic filibuster in the Senate if and when they ought to gut the health law அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ from bypassing இதோட எக்ஸாக்ட் மீனிங் உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது கைஸ் ஓரளவுக்கு நீங்கள் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்காங்கிறத தான் செக் பண்ணுமே தவிர எனக்கு இதோட மீனிங் புரியலையே மேம்னு உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ from bypassing அப்படின்னு தான் வரணுமே தவிர ஸோ இந்த இடத்துல error அப்படிங்கிறது be part as an error guys so let's move on to the next question take your time guys okay I'll start reading the question guys okay social tensions were weakening the Tsarist Russian Empire and during the first decade of the 20th century Russia was defeated by Japan அப்படினு இருக்கு okay guys fine so இதுல பாத்தீங்கன்னா social tensions were weakening the Tsarist Russian Empire அப்படினு இருக்கு okay social tensions were weakening the Tsarist Russian Empire okay social tensions அப்படிங்கிறது ஒரு plural formatல இருக்கு so இதுவும் were so இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்க அப்படினா were weakening okay and during the first decade of the 20th century Russia was defeated by Japan இருக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு ஸோ வேர் வாஸ் இந்த இடத்துல ரஷ்யா பற்றி பேசுகிறாங்க ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ சிங்குலர் நவுனாக தான் இருக்கு எல்லாமே இட் சீம்ஸ் டு பி பர்ஃபெக்ட் கைஸ் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா there is no error guys okay sentences grammatically it's perfect okay now let's move on to the next question guys take your time okay guys fine so இது பாத்தீங்கன்னா not only sorry guys okay not only will they paint the outside of the house also the inside they will paint the walls tomorrow அப்படினு இருக்கு not only will they paint the outside of the house but also the actually இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I think this missing is ஓகேங்களா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படினா but also inside the house அப்படினு இருந்திருக்கணும் guys ஓகேங்களா this is the correct one I think maybe typing I would have missed it guys ஓகேங்களா but also inside the house they will paint the walls tomorrow இப்போ இதுல error இருக்கான்னு பாருங்க guys not only will they paint the outside of the house but also the inside the house அப்படினு இருந்ததுனா இது கரெக்ட்டா தப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன error இருந்திருக்கும்னா இந்த இடத்துல என்ன இருக்கு outside of the house ன்னு இருக்குல்ல அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா of அப்படிங்கற ஒரு preposition கண்டிப்பா வந்திருக்கணும் guys ஓகேங்களா not only will they paint the outside of the house but also the inside of the house they will paint the walls tomorrow so இதை explain பண்றீங்கனா இதையும் நீங்க have to explain it guys okay but also the inside of the house அப்படினு இந்த இடத்துல வந்திருக்கணும் the house அப்படிங்கிறது டிஃபால்ட்டா क्वेश्चनலயே இருக்கும் off அப்படிங்கறது நீங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும் so the error is in the C part guys and let's move on to the next one guys take your time okay start reading the question guys the limited progress toward equal rights achieved in the west early in the 20th century was not mirrored in the rest of the world அப்படினு இருக்கு the limited progress toward equal rights achieved in the west modern is okay guys fine so என்ன இருக்குன்னு பாருங்களேன் guys the
the limited progress toward equal rights. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the limited progress அப்படிங்கிறத the progress அப்படிங்கிறதா இந்த இடத்துல subject. கரெக்ட் தானே guys? progress அப்படிங்கிறத ஒரு விவரிச்சிருக்காங்க, நவுனை விவரிச்சிருக்கிற limited அப்படிங்கிறது இடத்துல ஒரு adjective ஆக்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ப்ராக்ரஸாக இருக்குது. ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் தானே guys? இட்ஸ் a சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு சிங்குலர் வேர்ப் தானே வரணும். சிங்குலர் வேர்ப்னா என்ன guys? சிங்குலர் வேர்ப் அப்படிங்கிறது the verb should end with yes. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல toward அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல towards அப்படின்னு சேர்த்துக்கணும். சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால சிங்குலர் வேர்ப் வரணும். ஸோ டுவர்ட்ஸ்ன்னு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் டுவர்டுங்கிறதோட மீனிங்கும் ஒன்று தான், டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் ஒன்று தான். மீனிங் இஸ் சேம் ரைட். பட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா இட் ஷுட் பி எ சிங்குலர் வேர்ப் டூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டுவர்ட்ஸ் அப்படின்னு வரணும் கைஸ். ஓகே, ஸோ the error is in the A part. Now let's move on to the next question guys. Okay, take your time guys. Okay guys, fine. So இதில் பார்த்தீங்கன்னா ராணி could not go to the picnic for her mother was not well அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ராணி could not go to the picnic. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம பேசுகிறதே அப்படி தான் பேசுவோம். நான் பிக்னிக்கு போக போகிறேன், நான் எக்ஸ்கர்ஷனுக்கு போக போகிறேன், நான் டூருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது go to the அப்படின்னு சொல்லக்கூடாது கைஸ். ஓகேங்களா? ஜென்ரலாக இந்த go to அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னா அந்த டூக்கு அப்புறம் ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் to அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பிக்னிக்கு, டூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிளேஸ். இது வந்து பிளேஸ் கிடையாது கைஸ். தே ஆர் ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ பிளேஸ். ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணணும்னா நீங்கள் டூ யூஸ் பண்ணலாம். பிளேஸ் இல்லாததை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஆன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ராணி குட் நாட் கோ ஃபார் த பிக்னிக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் கோ ஆன் த பிக்னிக்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டூ வரக்கூடாது. ராணி குட் நாட் கோ ஃபார் த பிக்னிக், ஃபார் ஹர் மதர் வாஸ் அன்வெல். நிறைய பேருக்கு இந்த இடத்துல கூட டவுட் இருக்கலாம். ஃபார் ஹர் மதர் வாஸ் நாட் வெல்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். ஃபார் அப்படிங்கிறதோட மீனிங்கும், பிகாஸ் அப்படிங்கிறதோட மீனிங்கும், ஆஸ் அப்படிங்கிறதோட மீனிங், இது எல்லாத்தோடைய மீனிங்கும் சேம் தாங்க இஸ். ஓகேங்களா? ஸோ பிகாஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா கைஸ்? ஸோ ராணி குட் நாட் கோ ஃபார் த பிக்னிக், கோ டூ அப்படின்னு வரக்கூடாது. டூங்கிறது இட் ஷுட் பி ஃபாலோட் பை எ பிளேஸ். பட் பிக்னிக் டூர் அப்படிங்கிறது பிளேஸ் கிடையாது, ஆல் ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது தட் ஷுட் பி ப்ரெசீடட் பை ஆன் ஆர் ஃபார் கைஸ். நான் இந்த இடத்துல ஸோ கோ ஃபார் அப்படின்னு வரணும். ஸோ there is in the B part guys. And let's move on to the next question guys. Take your time. Okay, so I'll start reading the question. My younger brother and I am interested in music அப்படின்னு இருக்கு. Okay guys, my younger brother and I am interested in music. Hopefully நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். My younger brother and I அப்படின்னு ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க. ரெண்டு விஷயங்களை and-ஆல் யுனைட் பண்ணியிருக்காங்கன்னா there is a plural subject, right? and-ஆல் யுனைட் பண்ணியிருக்காங்கன்னா இது என்னது? plural subject-ஆக இருக்குது. ஸோ ஒரு plural subject-ஐ ஃபாலோ பண்ணி plural verb தானே வரணும். ஸோ இந்த இடத்துல am வரக்கூடாது, I are-னு வரணும் guys. My younger brother and I are interested in music அப்படின்னு வரணும் guys. So the error is in the இந்த இடத்துல error is in the C part guys. And let's move on to the next question. Take your time guys. Okay guys, I'll start reading the question. We have neither physical weakness nor mental weakness, but person have to be strong both physically and mentally அப்படின்னு இருக்கு.
we have neither physical weakness nor mental weakness, but person have to be strong both physically and mentally இருக்கா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, we ன்னு சொல்றாங்க. we is a plural subject ஃபாலோ பண்ணி have தான் வரணும். ஓகேங்களா, இது கரெக்டா இருக்கு. பட் person அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். person அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன் தானே கைஸ். இட்ஸ் a singular noun. ஸோ இந்த சிங்குலர் நவுன் சிங்குலர் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். இந்த சிங்குலர் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப் தானே வரணும். have அப்படிங்கிறது plural verb-ஆ? have is a plural verb. has அப்படிங்கிறது தான் singular verb. கரெக்டா? ஸோ இட் should be followed by has. ஓகேங்களா, have வரக்கூடாது. பிகாஸ் person, இந்த இடத்துல personக்கு பதிலாக people அப்படின்னு வந்திருந்ததுன்னா have வந்திருக்கலாம். பட் person அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல has தான் வரும். ஸோ the error is in the C part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay, I'll read the question guys. He obtained good marks not only in English essay but also in arithmetic, which was full of complicated calculations. He obtained good marks not only in English essay but also in arithmetic, which was full of complicated calculations. Fine. Okay guys, என்ன கொடுத்திருக்காங்க, அவன் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தான். இங்கிலீஷ் எஸ்ஏல மட்டும் இல்லாம மேக்ஸ்ல அரித்மெட்டிக்ல கூட நல்ல மார்க் எடுத்திருந்தான். இதுதான் கைஸ் கரெக்டான, இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற கண்டென்ட். கரெக்டா? பட் நாட் ஒன்லி இன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக ரெஃபர் பண்ணுறதுனால இந்த இடத்துல நாட் ஒன்லி இன் த இங்கிலீஷ் எஸ்ஏ அப்படின்னு வரணும் கைஸ். ஓகேங்களா, ஒரு சப்ஜெக்டாக அதை ரெஃபர் பண்ணுறதுனால இந்த இடத்துல த அப்படிங்கிறது we have to add it guys. So the error is in the B part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு நீங்களே கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். Okay guys, I'll read the question. If you will follow my instructions, you will get a suitable reward for that அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு என்ன கைஸ் சொல்லியிருந்தேன், இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு சபார்டினேட் கிளாஸ் வரும். அந்த சபார்டினேட் கிளாஸில் உங்களுக்கு மாடல் வேர்ப்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னா, மாடல் வேர்ப்ஸ் வரக்கூடாது, மெயின் கிளாஸில் வந்துக்கலாம். ஓகேங்களா, மெயின் கிளாஸில் இட் கேன் கம். ஸோ இஃப் யூ வில் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சபார்டினேட் கிளாஸ், யூ வில் கெட் a suitable reward for that அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இஃப் யூ வில் தேவை கிடையாது கைஸ். இஃப் யூ ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ வில் கெட் a suitable reward for that. இந்த இடத்துல மாடல் வேர்ப் இட் should not come. ஓகேங்களா, இஃப் யூ ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ வில் கெட் a suitable reward for that. That's it guys. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது ஏ பார்ட்ல இருக்கு. Now let's move on to the next question guys. Take your time. Okay guys, I'll start reading the question. The parliament construction work is like to start in December according to the architects of the project. இந்த question மே உங்களுக்கு ரீட் பண்ண உடனே எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். The parliament construction work is likely to start in December. ஜென்ரலாக ஒன்று சொல்கிறாங்கன்னா likely to start அப்படின்னா அது ப்ராபபிள், டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லைக் வரக்கூடாது கைஸ், லைக்லி அப்படின்னு தான் வரும். பட் இந்த இடத்துல லைக்லி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் அட்வர்ப் கைஸ், இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். எல்ஒயில் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது அட்வர்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் 99% எல்ஒயில் முடிஞ்சதுன்னா தட் வில் பி அன் அட்வர்ப் கைஸ். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக்லி அப்படிங்கிறது இந்த இடத்துல இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் கைஸ். ஜென்ரலாக எல்ஒயில் முடிகிற அட்ஜெக்டிவ்னா ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதையும் அட்ஜெக்டிவ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல லைக்லி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாகத்தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல தான் எரரும் இருக்குது கைஸ். எரர் இஸ் இன் த பி பார்ட் கைஸ். ஓகே, now let's move on to the next question guys. If you want costliest shoes, you can buy the shoes at either Macy's. Okay guys, take your time. Sorry, if you want costliest shoes, you can buy the shoes at either Macy's or Penny's. Both are branded showrooms in the town. Okay, fine. Okay guys, fine.
நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்மேட்டில் இருக்குது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இஃப் யூ வாண்ட் த காஸ்ட்லியஸ்ட் ஷூஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கைஸ். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லணும்னா, இஃப் யூ வாண்ட் த காஸ்ட்லியஸ்ட் ஷூஸ் அப்படின்னு சொல்லணும், ஆர் இஃப் யூ வாண்ட் காஸ்ட்லி ஷூஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகேங்களா கைஸ்? ஒன்று நீங்கள் இப்படி சொல்லணும், இல்லைனா ஆர் காஸ்ட்லின்னு சொல்லிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல த அப்படிங்கிறது வரணும். ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாலே அது தட் ஷுட் பி ப்ரெசீடட் பை ஒரு த அப்படிங்கிறது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்மேட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாகவே வரணும் guys. Okay, so there is in the A part guys. And let's move on to the next question guys. Take your time. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கைஸ். பார்த்தோன்னே நீங்களே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். Okay, I'll read the question. As soon as the principal entered the school, all the students approached him and report the matter அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிரின்சிபல் ஸ்கூலில் என்ட்ரான உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவர் அப்ரோச் பண்ணி அந்த மேட்டரை பற்றி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, as soon as the principal entered all the students approached, எல்லாமே ஒரு past tense ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் அப்போ இந்த இடத்துல அண்ட் ரிப்போர்ட்டுன்னு வருமா? ரிப்போர்ட்டட் தானே வரணும். எல்லாமே past tense ஃபார்மேட்டில் இருக்குன்னா இங்கேயும் past tense ஃபார்மேட்டில் தானே இருக்கணும். ஸோ டென்ஸும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ there is in the D part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Iran has frequently said that we cannot wait until sanctions were lifted to develop Fazad B அப்படின்னு இருக்கு. ஓகே, ஓகே கைஸ், இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரணும் அப்படின்னா, இதுவும் டென்ஸ் பேஸ் பண்ண ஒரு எரர் தான் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஹாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி செட் தட் we cannot wait until sanctions were lifted to develop Fazad B அப்படின்னு இருக்கு. ஈரான் ஹாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி செட், ஈரான் ஹாஸ் அப்படின்னு இருக்கு that we cannot wait until. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஹேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது வேர் வரக்கூடாது, ஆர் தான் கைஸ் வரணும். ஓகேங்களா? ஈரான் ஹாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி செட் தட் we cannot wait until sanctions, அதாவது ஜஸ்ட் சொல்கிறீங்க இது நடந்துச்சு அப்படின்னு யூ ஆர் ஜஸ்ட் சேயிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல வேர் வரக்கூடாது, ஆர் தான் வரணும். ஸோ the error is in the D part guys. And let's move on to the next question guys. Take your time for this question guys. Okay guys, I'll start reading the question. The team notes that such thawing of ice cores may accelerated in the future due to global climate change, and there is an urgent need to use multiple methods for better risk assessment and early warning அப்படின்னு இருக்கு. The team notes that such thawing of ice cores may accelerated. ஓகேங்களா கைஸ்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா may மாடல் வேர்ப்ஸ் இருக்குல்ல கைஸ், மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் திரும்ப I'll repeat it guys. அதாவது வில்லு, மே, கேனு, வில்லுனா உட்டும் வரும், மேனா மைட்டும் வரும். இது எல்லாமே கைஸ் ஆட், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மாடல் வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரலாம், இல்லைனா ஒரு B ஃபார்ம் ஆஃப் B வேர்ப்ஸ் வரலாம், இல்லைனா ஹேவ் வேர்ப்ஸ் வரலாம். இதை தாண்டி எதுவுமே வரக்கூடாது. V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்னது கைஸ்? V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈட் அப்படிங்கிறது ஒரு V1 ஃபார்ம், ஏட் அப்படிங்கிறது ஒரு V2 ஃபார்ம், V3 அப்படின்னா ஈட்டன் அப்படிங்கிறது ஒரு V3 ஃபார்ம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ V1 ஃபார்மில் தான் இருக்கணும். B வேர்ப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா B வேர்ப்ஸ். ஹேவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹேவ், ஹேட், இது எல்லாமே வந்துட்டு
என்ன கைஸ் இது எல்லாமே have verbs அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மாடல் வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வேர்ப் இருக்கணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மே ஆக்சிலரேட்டட்னு இருக்குது. ஸோ ஆக்சிலரேட்டட் அப்படிங்கிறது V1 ஃபார்ம் கிடையாது இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா ஆக்சிலரேட் அப்படின்னு தான் வரணும் கைஸ். ஓகேங்களா, ஆக்சிலரேட்டட் வரக்கூடாது. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல இந்த மாடல் வேர்பை ஃபாலோ பண்ணி V1 ஃபார்ம் தான் வரணும். ஸோ இந்த எரர் இஸ் இந்த B part. So B part has an error guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, fine. So இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா in the aftermath of the 1999 super cyclone, the government of Odisha took up various cyclone mitigation measures that included installing a disaster warning system in the coastal districts and construction. Mitigation அப்படின்னா guys, mitigate அப்படின்னா reduce அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா guys, mitigate உடைய மீனிங் என்னதுன்னா reduce அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரும். that included installing okay அப்படிங்கிறது திரும்பவும் நம்ம ரீட் பண்ணலாம் guys. in the aftermath of the 1999 super cyclone, the government of Odisha took up various cyclone mitigation measures that included installing a disaster warning system in the coastal districts and construction of evacuation shelters in cyclone prone districts அப்படினு இருக்கு. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it is perfectly correct guys, grammatically perfectா கரெக்ட்டா இருக்கு. So no error அப்படிங்கறத இதோட ஆன்சர் guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, let me read the question. India had undertaken evacuations during evacuation அப்படிங்கிறது என்ன guys? evacuationனா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு வெள்ளமா இருக்கு, இப்போ மழை வெள்ளமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து அந்த மக்களை வேற இடத்துக்கு மாத்துனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. மழை அதிகமாயிடுச்சு ஆர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு மக்களை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல மாத்துறது அப்படிங்கிறத evacuations அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா guys? India had undertaken evacuations during the 1990s too, but then the presence of Indian nationals were not as large and Indian stakes in Afghanistan were not so deeply rooted அப்படினு இருக்கு guys. Okay, so இந்த இடத்துல என்ன இருக்குன்னா India had undertaken evacuations during the 1990s too, but then the presence of Indian nationals were not as large and Indian stakes in Afghanistan were not. Okay, Indian stakes in Afghanistan. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the presence of Indian nationals were, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா guys the presence of Indian nationals அப்படினு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, the presence of Indian nationals அப்படினு இருக்கு guys. நான் உங்களுக்கு என்ன கைஸ் சொல்லியிருந்தேன், எப்போவுமே ப்ரப்போசிஷன் ஒன்று இருக்குல்ல, ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வரும்னு சொல்லியிருக்கேன்ல கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ப்ரப்போசிஷன், ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நவுன் கைஸ். இதுவும் ஒரு நவுன் தான், இதுவும் ஒரு நவுன் தான். பட் ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வர நவுன் என்ன சொல்லுவோம்னா ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் பார்க்கணுமே தவிர ஆப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்க வேண்டாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுவாக ஆக்ட் பண்ணுதுன்னா பிரசன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணுது. பிரசன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட் கைஸ். இட்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட், ரைட்? புரியுதுங்களா கைஸ்? த பிரசன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரப்போசிஷன். ஓகேங்களா, ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வரது பேர் ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். யூ ஹேவ் டு செக் ஒன்லி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் சிங்குலரா
இருந்ததுன்னா verbும் சிங்குலராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், இட்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் கைஸ். ஓகேங்களா? ஸோ சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும்போது வேர் வரக்கூடாது, வாஸ் தான் வர வேண்டும். ஓகேங்களா கைஸ்? ஒரு சிங்குலர் வேர்ப் தான் வர வேண்டும். அண்ட் வாஸ் நாட் ஆஸ் லார்ஜ் அப்படின்னு வரக்கூடாது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் டோனில் நீங்கள் சொல்லும்போது நாட் ஸோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் பெருசாக எரர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது. இட்ஸ் ரெக்கமெண்டட். ஓகேங்களா? ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொல்கிறீங்கன்னா நாட் ஸோ அப்படின்னு சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்களேன் நாட் ஸோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பாருங்களேன் கைஸ், இந்தியன் ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால இது ப்ளூரல் வேர்பாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குது. புரியுதுங்களா கைஸ்? பட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் தான் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல வேர் வரக்கூடாது, வாஸ் தான் வர வேண்டும். ஸோ த எரர் இஸ் இன் த சி பார்ட் கைஸ். Now let's move on to the next question guys. Take your time. Okay guys, I'll read the question. Sorry guys. The alpine climates in this region strongly affect the ecosystem because the temperature fall as elevation increases, causing the ecosystem to stratify. The alpine climate in these regions, the alpine climate in these region so இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எது சப்ஜெக்ட் இஸ் alpine climate அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வர verb அப்படிங்கிறது எந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல தான் verb வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா strongly, இதெல்லாம் this is an adverb, right? இது வந்து என்னது in these regions, in அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோசிஷனை ஃபாலோ பண்ணி வருது, ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது alpine climate is a singular subject. ஸோ சிங்குலர் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி சிங்குலர் verb தானே வரணும். சிங்குலர் verb should end with yes, right? சிங்குலர் verb should end with yes. So affects அப்படின்னு வரணும் guys. ஓகேங்களா? So the error is in the second part guys. Strongly affects அப்படின்னு வரணும். So the error is in the second part. Now let's move on to the next question guys. Take your time. Okay guys, fine. So என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it may make sense to think about bringing people to the vaccine instead taking the vaccine to people in some settings அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா இன்ஸ்டெட்னு வருமா ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு வருமா கைஸ்? ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இட் மே மேக் சென்ஸ், அதாவது நம்ம பீப்புளை வேக்சின் போடுறதுக்கு கொண்டு வரதுக்கு பதிலாக நம்மளே வேக்சினை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதும் இட் மேக் சென்ஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வேக்சின் அதுக்கு பதிலாக, புரியுதுங்களா கைஸ்? அதற்கு பதிலாக அப்படிங்கும்போது இந்த இடத்துல instead of அப்படின்னு தான் வரணும். So the error is in the third part guys. So third part has an error. Okay, now let's move on to the next question guys. Take your time guys. Okay, take your time. Give me some few seconds guys. Sorry guys, okay, fine.
ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டுடே ஆஃப்டர் த லேயிங் டவுன் ஆஃப் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த ரிட்டர்ன் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ரன் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட் த மீன்ஸ் ஃபார் பில்டிங் த எக்கானமி ஆர் விசிபிள் அண்ட் அவைலபிள் அப்படின்னு இருக்கு. டுடே ஆஃப்டர் த லேயிங் டவுன் ஆஃப் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த ரிட்டர்ன் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ரன் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட் த மீன்ஸ் ஃபார் பில்டிங் எக்கானமி ஆர் விசிபிள் அண்ட் அவைலபிள். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there is no error. Okay, now let's move on to the next question, guys. Take your time. Okay, I'll start reading the question, guys. HMS Erin was a dreadnought battleship designed to at least the equal of any ship afloat or under construction. HMS Erin was a dreadnought battleship designed to, okayங்களா? Okay, so இதுலயும் பாத்தீங்க அப்படினா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கிராமர் ரூல் இருக்கு guys. அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா to ஃபாலோ பண்ணி ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் verb வரணும் guys. ஓகேங்களா? toங்கிறது ப்ரொபோசிஷனா இருந்ததுன்னா அது வேற. ஓகேங்களா? if to act as a preposition, that is completely different. ஒரு preposition இருந்ததுன்னா அது that should be followed by a noun, that is different. ஓகேங்களா guys? but generally அந்த preposition act ஆகாம உங்களுக்கு to வந்திருந்ததுன்னா ஓகேங்களா, it should be followed by V1 form of verb or B form of verb or V1 அப்படினாலே அதுல be have அதெல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா guys? so to ஃபாலோ பண்ணி V1 form of verb வரணும். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல. so ஒரு be அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணிக்கலாமா guys? be verb அப்படினா beங்கிறது ஒரு verb தான். ஓகேங்களா guys? so HMS Erin was a dreadnought battleship designed to be at least the equal of any ship afloat or under construction. ஓகேங்களா guys? ஒரு V1 form of verb நான் ஆட் பண்ணிருக்கேன். so there is an error. அது அந்த error அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்ல இருக்கு. so this one has an error guys. let's move on to the next question, guys. take your time. Okay guys, I'll start reading the question. The introduction of the international prize to complement the Man Booker Prize was announced on June 2004 அப்படின்னு இருக்கு. Okay, the introduction of the international prize to complement the Man Booker Prize was announced on June 2004. It's a basic error guys. ஓகேங்களா? so ஒரு month ஓகேங்களா, ஒரு month பத்தி பேசுறீங்க அப்படினா it should be preceded by in guys. ஒரு day இல்லனா date பத்தி பேசுறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி on வரணும். atன்னு சொல்றீங்கனா அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் டைம் வரணும் guys. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன் வரக்கூடாது. இது மந்த் அப்படிங்கிறதுனால ஒரு மந்த்தோ இயரையோ பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் வரணும் guys. So the error is in the fourth part. ஓகேங்களா? Now let's move on to the next part, guys. Take your time. Okay guys, I'll start reading the question. The wreck of Endurance was discovered on 5th March 2022, near 107 years after she sank by the search term Endurance 22 அப்படின்னு இருக்கு. Okay guys, என்ன சொல்றாங்க? The wreck of Endurance was discovered on 5th March was discovered on 5th March 2022 near 107. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா was discovered on 5th March 20. so இது எல்லாமே பாத்தீங்கன்னா it's an adverbial phrase guys. ஓகேங்களா? எப்ப டிஸ்கவர் பண்ணப்பட்டது? டிஸ்கவர் அப்படிங்கிறது ஒரு verb. அந்த verb விவரிக்கிறாங்க when or where அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரிக்கும் போது it's an adverbial phrase இருக்கு. adverb அப்படிங்கிறது ஒரு வேர்டா தான் இருக்கணும்ங்கிறது கிடையாது. it's a group of words ஆவும் இருக்கலாம். அது adverbial phrase அப்படின்னு சொல்லுவாங்க guys. அப்ப இந்த இடத்துல நியர்னு வரக்கூடாது, நியர்லி அப்படின்னு வரணும் guys. ஓகேங்களா? இது டிஸ்கவர் எப்போ டிஸ்கவர் ஆச்சு அப்படிங்கும்போது நியர்லி அப்படின்னு வரணும். so the error is in the third part as an error guys. Now let's move on to the next question, guys. Take your time.
ஓகே ஸோ இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரணும் அப்படின்னா உங்களுக்கு மாடல் வேர்ப்ஸ் பற்றின க்ளூ தான் கைஸ். ஓகேங்களா, மாடல் வேர்பை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்களே இப்போ இதோட ஆன்சரை சொல்லியிருப்பீங்க. எனிவே ஐ ஸ்டார்ட் ரீடிங் த கொஸ்டின். ஸ்பீக்கிங் ஆன் த அக்கேஷன் த PPA members said that the national project was being constructed as per the detailed project report and its storage capacity would not be decreased அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல இருக்க would அப்படிங்கிற ஒரு மாடல் வேர்ப் இருக்கு. woodக்கு அப்புறம் not வருது, that is not a matter. would not அப்படின்னு இருக்கு. been அப்படிங்கிறது V1 ஃபார்ம் ஆஃப் verb guys. be அப்படின்னு இருக்குன்னா be அப்படிங்கிறது V1 ஃபார்ம், V3 ஃபார்ம் தான் been. ஓகேங்களா guys, V3 ஃபார்ம் தான் been. ஸோ இந்த இடத்துல been வரக்கூடாது, வெறும் be தான் வர வேண்டும். ஓகேங்களா, ஸோ மாடல் வேர்பை ஃபாலோ பண்ணி V1 ஃபார்ம் தான் வரணும். ஸோ would not be decreased அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ the error is in the D part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, I'll start reading the question. A good analogy is the Swiss Army knife with its strong hinges which allows one to carry around a variety of different blades for specific uses அப்படினு இருக்கு. ஓகே கைஸ், ஃபைன் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக விச் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக இருக்குது கைஸ். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பாயிண்ட்ஸ் டு த ஒன் பிஃபோர் இட். இதுக்கு முன்னாடி இருக்கிறத இது பாயிண்ட் பண்ணும். கரெக்டாக. ஸோ விச் அப்படிங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா ஸ்ட்ராங் ஹிஞ்சஸை பாயிண்ட் பண்ணுது. இந்த ஹிஞ்சஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் நவுன் கைஸ். இட்ஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ப்ளூரல் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வேர்ப் தானே வரணும். விச் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த ஹிஞ்சஸை ரெஃபர் பண்ணுது. ஹிஞ்சஸ் ப்ளூரலாக இருந்ததுன்னா அந்த வேர்பும் ப்ளூரல் வேர்பாக தானே இருக்கணும். எ வேர்ப் எண்ட் வித் எஸ் அப்படின்னா தட் இஸ் அ சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா, இது சிங்குலர் வேர்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூரல் வேர்பாக வரணும். ஸோ இந்த இடத்துல அலோவ் தான் வரணும் கைஸ். ஓகேங்களா, ஸோ the error is in the third part guys. So this part has an error. Okay, now let me move on to the next question guys. Take your time. I think this question we already saw it அப்படின்னு நினைக்கிறேன். It is repeat ஆயிருக்கு. But anyway, you can try to answer it guys. Okay, ஓகே guys, fine. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எரர் இருக்குது கைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கைஸ் அலோ அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி ஜென்ரலாக டூ அப்படி அலோ சம்படி ஆர் சம்திங் டூ அந்த மாதிரி சம்படி ஆர் சம்திங். ஓகேங்களா கைஸ், அலோ சம்படி ஆர் சம்திங் டூன்னு தான் வரணும். ஸ்டாப் அப்படின்னு வந்ததுன்னா தான் ஸ்டாப் ஃப்ரம் அப்படின்னு வரும். ஸ்டாப் சம்படி ஃப்ரம், ஸ்டாப் சம்திங் டூ அப்படின்னு தான் வரணும் கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் அலோங்கிறது டூ தான் வரணும். ஸோ இந்த அலோவிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அலோவிங் காங்கிரஸ் டூ அப்படின்னு தான் இந்த இடத்துல வருமே தவிர டு ஃப்ரம் வரக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ அலோவிங் காங்கிரஸ் டு பைபாஸிங் அலோவிங் காங்கிரஸ் டு பைபாஸ் அப்படின்னு சொல்லுவேன். 2+V1 நீங்கள் சொல்லலாம்ல கைஸ், 2+V1 ஃபார்மேட் சொல்லிக்கலாம். ஸோ அலோவிங் காங்கிரஸ் டு பைபாஸ் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, த ஹவுஸ் ஆன் ஃப்ரைடே பாஸ்ட் அ பட்ஜெட் ரெசல்யூஷன் அலோவிங் காங்கிரஸ் டு பைபாஸ் அ டெமோக்ராட்டிக் ஃபிலிபிஸ்டர் இந்த செனேட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல த எரர் இஸ் இன் த பி பார்ட் கைஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். டேக் யூர் டைம். Sorry guys, actually this question is also repeated one. We have already discussed this question guys. Okay, so I'm just moving on to the next question. So in the question பாத்தீங்க அப்படினா it has no error. Okay, so இதுல error கிடையாது. We have already discussed this question, right? Fine, let me move on to the next question guys. Okay, take your time guys. Reconstruction of this lower habit is disappointed. Okay. Okay guys, I'll start reading the question. Reconstruction after the civil war had bitter disappointed the African Americans in their hopes of gaining equal rights அப்படினு இருக்கு. Okay.
Reconstruction. Fine guys. Reconstruction after the Civil War had bitter disappointed. Had bitter disappointed அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. Disappointed அப்படிங்கிறது ஒரு verb. ஒரு verb விவரிக்கிற ஒன்று adverbன்னு தானே guys சொன்னேன். Adverb அப்படிங்கிறது bitterன்னு வருமா, bitterlyன்னு வருமா, bitterlyன்னு தானே வரும் guys. Reconstruction after the Civil War had bitterly disappointed the African American in their hopes of gaining equal rights அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, had bitterlyங்கிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர bitterன்னு வரக்கூடாது. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா guys? இந்த இடத்துல error is in the B part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, I'll start reading the question. Out of 603 students who took admissions, 570 attended the induction program and the remaining students are expected to joining soon. 2 plus V1 format then guys varanam. 2 plus V1 format அப்படிங்கும்போது joining வராது, to join soon அப்படிங்கிறது தான் வரும். So the error is in the D part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, fine. Okay, fine. So we can adopt the intentional stance very widely even when we do not serious suppose that we are dealing with a rational agent அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா we can adopt the intentional stance very widely even when we do not serious அப்படின்னு வருமாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா very widely அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் இது ஒரு adverbial formatல தான் இருக்கணும் கைஸ். ஓகேங்களா, adverbial formatல இருக்குன்னா even when we do not seriously suppose that we are dealing with a rational agent அப்படின்னு இருந்தால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். We can adopt the international stance very widely even when we do not seriously suppose that we are dealing with a rational agent. ஸோ இதுவும் adverb formatல இருக்கணும். ஸோ ly அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ the error is in the B part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. ஓகே கைஸ், ரீசனிங் அண்ட் மேக்ஸும் டெய்லி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இல் பிளான் இட் கைஸ். ஓகேங்களா, உங்களுக்காக நான் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷும் லைவ் பிளான் பண்ணுறேன். இல் பிளான் அண்ட் லெட் யூ நோ த டைமிங்ஸ். ஃபைன் கைஸா. Okay guys, I'll start reading the question. The bank will lend your company almost quite a huge sum of money on very favorable terms அப்படின்னு இருக்கு guys. Fine. ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ரூல் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல கைஸா. இப்போ என்ன சொல்கிறது கைஸா, ஃபைன், மோர் ஷார்ட்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா கைஸா, மோர் ஷார்ட்டர்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷார்ட் அப்படின்னு இருக்குன்னா ஷார்ட்டோடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஷார்ட்டர் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்மை நம்ம ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, திஸ் இஸ் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். பட் மோர் ஷார்ட்டர் அப்படின்னு சொல்லுவீங்களான்னா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இட்ஸ் அ டபுள் கம்பேரிட்டிவ், ஜென்ரலாகவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷார்ட்டருங்கிறதே ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான். அதோட எதுக்கு மோர் ஷார்ட்டர்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் 2 தடவை எதுக்கு சொல்லணும்? இந்த இடத்துல பாருங்களேங்க, இஸ் the bank will lend your company almost quite a huge sum of money on very favorable terms இருக்கு. almost quite அப்படின்னு இருக்கா, almost அப்படிங்கிறதும் கொஞ்சமா, almost அப்படிங்கிறதும் quite அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரே மீனிங் தாங்க இஸ் வருது. The company will lend your company almost a huge sum of money. almost quite அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல கைஸ், almost அப்படிங்கிறதும்
அப்படிங்கிறதும் குவைட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரே மீனிங் தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கலாம். The company will lend your company quite a huge sum of money. Almost quite அப்படிங்கிற ரெண்டு டேர்மை தேவையில்லாமல் ரிடண்டண்டாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா பி பார்ட் as an error. The bank will lend your company quite a huge sum of money on very favorable terms. Okay, now let's move on to the next question guys. Take your time for this. ஓகே கைஸ், இதுவும் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அட்வர்ப் பேஸான ஒரு எரர் தான் கைஸ். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, I'll start reading the question guys. My professional training has taught me to look at things logical அப்படின்னு இருக்கு. My professional training has taught me to look at things, to look at அப்படிங்கிறது. ஸோ அதை look at things இந்த இடத்துல இது வந்து adverb formatல தான் இருக்கணும். to look at things logically அப்படின்னு தான் வரணும் guys. ஓகேங்களா? professional training has taught me to look at things logically அப்படின்னு தான் வரணும். ஸோ the error அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா D part has an error guys. And let me move on to the next question guys. Take your time. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட் பே அப்படிங்கிறது என்னது, அதோட அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸோட மீனிங் என்னதுன்னா அட் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? அட் ரிஸ்க் ஆர் சரௌண்டட் பை சோல்ஜர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிறதா அட் பே அப்படின்னு சொல்லுவாங்க. த பிரிட்டிஷ் எம்பையர் வாஸ் அட் பே அண்ட் பிரிட்டன் வேர் சீக்கிங் சப்போர்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் எம்பையர் வாஸ் அட் பே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் திரும்பவும் சொல்கிறாங்க அண்ட் பிரிட்டன். இந்த இடத்துல பிரிட்டன் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா கைஸ். சிங்குலர் சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணி வேர் வருமா வாஸ் வருமா, வாஸ் தான் வரும். புரியுதுங்களா கைஸ்? அதாவது பிரிட்டிஷ் அதாவது ரெண்டு விஷயத்த சேர்த்து சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வேர் வரும். பிரிட்டிஷ் எம்பையர் வாஸ் அட் பே அண்ட் பிரிட்டன் அப்படின்னு திரும்ப ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இந்த இடத்துல பிரிட்டன் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இட் ஷுட் பி ஃபாலோட் பை a singular verb. So the error is in the B part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, I think this type of question we already saw அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் கைஸ். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ். த லிமிட்டட் ப்ராக்ரஸ் டுவர்ட் ஈக்குவல் ரைட்ஸ் அச்சீவ்ட் இன் த வெஸ்ட் ஏர்லி இன் த 20th century வாஸ் நாட் மிரர்ட் இன் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. த லிமிட்டட் ப்ராக்ரஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது. சிங்குலர் சப்ஜெக்ட் ஷுட் பி ஃபாலோட் பை a singular verb. So the error is in the A part guys. Okay, now let's move on to the next question guys. Take your time. Okay guys, I'll start reading the question. The world famous hospital is facing closure, but doctors and nurses are working very hardly to make sure it stays open அப்படின்னு இருக்கு. Fine guys, என்ன இருக்கு? The world famous hospital is facing closure, but doctors and nurses are working very hardly to make sure it stays open. பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் guys, but ஹார்ட்லிக்கும் மீனிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் guys. ஓகேங்களா? I'm working very hard அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். பட் ஹார்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேர்லி ஆர் நோ அப்படிங்கிறதா அதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹார்ட்லி வாட்ச் மூவிஸ் அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னா நான் மூவிஸ் ரொம்ப பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஹார்ட்லினாலே மீனிங்கே மாறிடும் கைஸ். ஓகே, பட் ஹார்ட் அப்படின்னா கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி, கஷ்டமாக அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஐ ஒர்க் ஹார்ட் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். பட் ஹார்டுக்கு ஹார்ட்லி அப்படிங்கிறத அந்த மீனிங்கில் ஹார்ட்லி அப்படிங்கிறத நீங்கள் சேர்க்க முடியாது. ஹார்ட்லினா மீனிங்கே வேற, ரேர்லி ஆர் நோ அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி
ஹார்ட்லி வருமா, ஒர்க்கிங் வெரி ஹார்ட் வருமா? ஒர்க்கிங் வெரி ஹார்ட் தானே வரும். மீனிங்கே மாறிடும். ஒர்க்கிங் வெரி ஹார்ட்லினா ஒர்க் பண்ணவே இல்லைன்னு வந்துடும். ஸோ மீனிங்கே இந்த இடத்துல சூட்டபுளாக இருக்காதா கைஸ்? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டுன்னு? ஸோ ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும். மீனிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B, C, D part as an error guys. Okay, now let's move on to the next question guys. Sorry, and this is the 47th question guys. Take your time. ஓகே கைஸ், இஸ் ஆல்சோ ரொம்ப ஒரு ஈஸியான எரர் தான் கைஸ். நம்ம ஜென்ரலாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு நம்மளே ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டில் தான் எரர் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். லெட் மீ ரீட் த கொஸ்டின் கைஸ். ஒன் டே த லைன் குட் நாட் ஹண்ட் எனி அனிமல் பட் ஃபவுண்ட் அ லிட்டில் ஃபாக்ஸ் இன் த வே ஹோம் அப்படின்னு இருக்கு. ஃபைன். ஓகே கைஸ், இதை எப்படி நம்ம பார்த்தோன்னே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவீங்க கைஸ்? இந்த வேன்னு சொல்லுவீங்களா, ஐம் ஆன் த வே அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, ஐம் ஆன் த வே, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், ஐம் ஆன் த வே அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இந்த வேன்னா சொல்லுவீங்க, ரைட்? ஸோ எரர் இஸ் இன் திஸ் பார்ட் கைஸ். இந்த வேன் வராது, ஆன் த வேன் தான் வரும். ஸோ the error is in this part, fourth part as an error guys. Okay, now let me move on to the next question, 48th question guys. Take your time. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். நம்ம ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம், ஐ எம் ஒர்க்ட் அப்படின்னா சொல்லுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எரர் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. எனிவே ஐ எக்ஸ்பிளைன் யூ கைஸ். ஐ எம் ஒர்க்ட் இன் த வைல்டஸ்ட் லேண்ட் மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. ஓகே ஃபைன் கைஸ், என்ன சொல்லுவீங்க கைஸ்? ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவீங்களா, ஐ எம் ஒர்க்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐ எம் ஒர்க்கிங் இன் த பேங்க், ஐ எம் ஒர்க்கிங் as a tutor அப்படின்னு தானே சொல்லுவோம். ஐ எம் ஒர்க்ட் அப்படின்னா சொல்லுவோம். நோ, ரைட்? ஃபைன். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு இஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த பி வேர்பை ஃபாலோ பண்ணி இந்த ஐ எம் ஒர்க்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லாகவே இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்னா ஐ எம் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரணும். ஸோ த எரர் இஸ் இன் த A part guys. Okay, now let me move on to the next question guys. Take your time. ஓகே கைஸ், I'll start reading the question. அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிற க்ளூவை நான் கொடுத்துட்றேன். ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வரதை நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்துக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு நவுன் இருக்குன்னா இந்த நவுனை தான் சப்ஜெக்டாக எடுத்துக்க வேண்டும். யூஸ் திஸ் க்ளூ கைஸ். ஓகே, ஹோப்ஃபுல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே I'll start reading the question guys. One of my earliest childhood memory is of my mother reading stories to me by the fire அப்படின்னு இருக்கு. One of my earliest childhood memory, இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன கைஸ்? ஒன் அப்படிங்கிறதா இல்லை சப்ஜெக்ட். ஆஃப் அப்படிங்கிறது என்னது? ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வர மை ஏர்லியஸ்ட் சைல்டுஹுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் தான். நவுன் ஃப்ரேஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் கைஸ். சைல்டுஹுட் அப்படிங்கிறது ஒரு நவுனை ஃபாலோ பண்ணி வர ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே இந்த மை ஏர்லியஸ்ட் சைல்டுஹுட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வர நவுன். இட்ஸ் அ ப்ரப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் கைஸ். ஸோ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும் போது இந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் தானே வரணும். மெமரி அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் வேர்ப். ஸோ இட் ஷுட் பி ஃபாலோட் பை மெமரிஸ். ஓகேங்களா கைஸ்? ஒன் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு தான் வரணும். மெமரிஸ் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ சிங்குலர் வேர்ப் கைஸ். ஓகேங்களா? மெமரி அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறதுல சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இட் ஷுட் எண்ட் வித் எஸ். ஓகே, ஸோ இதில் எரர் அப்படிங்கிறது ஒன் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். ஒன்னு நன்னு அதெல்லாமே சிங்குலர் சப்ஜெக்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ the error அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா A பார்ட்டில் இருக்கு guys. Let's move on to the next question and the last question of this live session guys. Take your time. ஓகே கைஸ், ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு ஓட்டிங் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். அதில் தான் ஒரு எரர் இருக்குது. ஜஸ்ட் ஹாவ் அ லுக். I'll start reading guys. New Zealand in 1893 was the first country to grant women the right with vote in national elections. Australia followed in 1908 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா கைஸ்? ஓகே, ரைட்
ரைட் டு ஓட் அப்படின்னு நினைக்கி சொல்லுவோம். ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லுவோமா, ரைட் வித் ஓட்டுன்னு சொல்லுவோமா? சின்ன வயசுலேருந்தே படித்தோம், வி ஹாவ் அ ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரைட் வித் ஓட் கிடையாது, ரைட் டு ஓட். ஓகேங்களா? நியூசிலாந்து in 1893 was the first country to grant women the right to vote in national elections. Australia followed in 1908 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா கைஸ்? இதை ஃபாலோ பண்ணி ஆஸ்திரேலியா ஃபாலோ ஆகியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் கைஸ் இருக்குது? சி பார்ட்டில் இருக்குது கைஸ். எரர் இஸ் இந்த சி பார்ட். தட்ஸ் இட் கைஸ், ஃபைன். ஸோ இதோட இந்த எரர் ஸ்பாட்டிங் லைவ் செஷன் அப்படிங்கிறது முடியுது. உங்களுக்கு இந்த செஷன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறது என்னோட இந்த லைவ் சாட்டில் யூ கேன் லெட் மீ know guys. Okay, okay guys, fine. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். Now let me end this live session guys. Thank you.